வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன பலன், அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் புரிய வரும். இப்போ ஒரு லக்னத்தில், அதாவது இப்போ நம்ம போட்டிருக்க இந்த கட்டத்தில் லக்னம் அப்படின்னாலே உங்களுக்கு மேஷ லக்னத்தில் ராகு இருந்தால் எந்த மாதிரி பலன்களை இவர்கள் சந்திப்பார்கள், அதை பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இப்போ அதாவது ராகு அப்படின்னாலே முதல்ல நிழல் கிரகம். அந்த நிழல் கிரகம் ஒரு மாயை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த நிழல் கிரகம், சரிங்களா? அப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் ஒரு மாயையான தோற்றத்தை குறிக்கும். அப்போ இவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னாக்கும், ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்நோக்கி கொண்டே இருப்பார்கள். அப்போ இந்த பிரம்மாண்டத்தை எதிர்நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே ரீச் ஆக முடியுமா அப்படின்றது அங்கே இல்லை. அப்போ இந்த ராகு லக்னத்தில் இருந்தால் முதல்ல அவர்கள் ஒரு திருப்தி அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆக மாட்டார்கள். எப்படி சார் அப்போ திருப்தி ஆவாங்க அப்படின்னா, அவர்களே அந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது அவர்கள் திருப்தி ஆவார்கள். அப்போ இந்த ராகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இது திருமண காலகட்டங்களில் இவர்களுக்கு பிரச்சனையை தரும் அப்படின்னாக்கும், ராகு கேது, அதாவது 1, 2 ராகு கேது இருந்தால் 7, 8 ராகு கேது வருவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ராகு கேது இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தை நாம் இணைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே நடக்காது. இல்லை ஒருத்தருக்கு ராகு கேது இருக்குது, ஒருத்தருக்கு ராகு கேது இல்லை அப்படின்னாக்கும், இதில் என்ன பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ராகு கேது இருக்கிறவர்கள், அதாவது இது பாம்பு கிரகங்கள் என்றே நம்ம மூல நூல்களில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பாம்பு கிரகங்கள் ஒருவர் வீட்டில் இருக்கும்போது, இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வீட்டுக்கு வரும்போது, ஐயோ பாம்பு இருக்கிறது, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எட்டி குதித்து ஓடுறது தான் பார்ப்பாங்க, யாராக இருந்தாலுமே. அப்போ அவர்களிடம் அந்த வீட்டிலிருந்து ஏதாவது ஆப்போசிட் இல்லாதவங்க வீட்டுக்கு கொடுக்கும்போது அவங்க அந்த விஷயத்தை எது கொடுத்தாலுமே அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பொண்ணாக கொடுத்தாலும் சரி, பொருளாக கொடுத்தாலும் சரி, எவ்வளவு கொடுத்தாலும் இவங்க எது கொடுத்தாலுமே அவங்களுக்கு பிடிக்காது முதல்ல. ஏன்னா ஒரு பாம்பு இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருந்து ஆப்போசிட்டாக இல்லாதவங்க வீட்டுக்கு கொடுக்கும்போது, இல்லாதவங்க, அதாவது ராகுகேது இல்லாதவங்க என்ன செய்வாங்க, ஐயோ நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு பிடிக்காது முதல்ல. அப்போ ஒரு பொண்ணு எடுத்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு ராகு கேது இருந்துச்சு அப்படின்னாக்கும், அந்த ராகு கேது இருக்கக்கூடிய அந்த பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு செய்யும்போது அங்கே எதுவுமே அங்கே வேண்டாம், பிடிக்காது முதல்ல. அவங்க என்ன தான் கொண்டு கொடுத்தாலுமே என்னத்தை செஞ்சாங்க, என்னத்தை கொடுத்துட்டாங்க, என்ன எனக்கு வேண்டவே வேண்டாம், அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அவர்களுக்கு பிடிக்காது மாப்பிள்ளை வீட்டாருக்கு. அப்போ இதன் மூலமாக குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை உருவாகும். அதாவது முதல்ல சம்மந்தி உள்ள பிரச்சனைகள் உருவாகும். அடுத்ததாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் உருவாகும். இதன் மூலமாகவே குடும்பங்கள் பிரிவு ஏற்படும். அப்போ இதையெல்லாம் எப்படி சார் நம்ம பார்க்குறது அப்படின்னாக்கும், இதை நீங்கள் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருந்தால் மட்டுமே இதில் நம்ம போக முடியும். இல்லை அவங்க என்னத்தை செஞ்சாங்க, அவங்க செஞ்சால் தான் நம்ம அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இது செய்யக்கூடாது. திருமண பொருத்தத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ அவங்க செய்யணும், கடைசி வரைக்கும் அவங்க செய்யணும், பெண் வீட்டார் செய்யணும் அப்படின்னாக்கும், பையனுக்கு ராகுகேது இருந்தால் பெண் வீட்டிலையும் ராகுகேது இருந்து ரெண்டையும் சேர்த்து வைக்கும்போது இவர்கள் வீட்டிலேருந்து எது செய்தாலும் அவங்களும் ஏற்றுக்குவாங்க, அவங்க வீட்டிலேருந்து எது செஞ்சாலும் இவங்களும் ஏற்றுக்கொள்வார்கள்.
சரிங்களா? இப்படித்தான் இந்த ராகு கேது அப்படின்னாலே ஒரு பாம்பு கிரகங்கள். அந்த பாம்பு கிரகங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஒன்றுமில்லை. இப்போ ராகு கேது அப்படின்னா ராகு திசையோ புத்தியோ இந்த காலகட்டங்களில் ஒரு ஜாதகர் தூங்கக்கூடிய விஷயமும் நம்ம எடுக்கலாம். தூங்குறது பாம்பு மாதிரியே தான் படுப்பாங்க, குப்புற தான் படுப்பாங்க, அல்லது அவங்க குறுகி படுப்பாங்க. இந்த ராகுவோட திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் சரியாக கவனித்து பாருங்கள். அவங்க படுக்கிறதே குப்புற தான் படுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கும் குறுகி படுப்பாங்க. நல்லா பாம்பு சுற்றி படுக்குங்களா, அது மாதிரி இப்படி குறுகி தான் படுப்பாங்க. அப்போ ராகுவோட தாக்கங்கள் அந்த ஜாதகருக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ராகு அப்படின்றதே ஒரு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது, பிரம்மையை உண்டு பண்ணுறது தான் அந்த ராகு. அப்போ இந்த ராகு கேது அப்படின்றத நம்ம சரியாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அப்போ சரியாக பயன்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த ராகு அப்படின்றது நம்ம அதாவது ஒரு வயசுக்கு மேலே போகும்போது அவர்கள் ஒரு உணர்வுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதீத உணர்வுகள் அதிகமாகவே இருக்கும் இவர்களுக்கு. அப்போ அதையெல்லாம் நம்ம சரியாக கொண்டு போனால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அல்லது அப்படின்னாக்கும் அது வேறு வழியில் அங்கே மாறி போகும். அப்போ ஒவ்வொரு லக்னத்திலையும் ராகு இருந்தால் எந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத தெளிவாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டு சார் இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்ற உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அதற்கு உடனே பதில் கிடைக்கும். சரிங்களா? இது போன்ற ஒரு நல்ல பதிவில் அடுத்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து வெளிவருவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.